بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ود كثير من أهل الكتاب لو يردونكم من بعد إيمانكم كفارا حسدا من عند أنفسهم من بعد ما تبين لهم الحق فاعفوا واصفحوا حتى يأتي الله بأمره إن الله على كل شيء قدير. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, நாம் அல்லாஹுடைய கிருபையினால் சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளுடைய விளக்கங்களை சஃபூத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலம் நாம் பார்த்து வருகிறோம். நாம் அல்ஹம்துலில்லாஹ் அதை தொடர்ந்து நாம் இதுவரைக்கும் 103 ஆயத்துகளை முடித்து 104வது ஆயத்திலிருந்து 110வது ஆயத்து வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே இப்பொழுது நாம் அடைந்திருக்கக்கூடிய ஆயத்தின் எண்ணிக்கை 109, அதாவது வத்த கசீருன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஆயத்து இருக்கிறதே 109வது ஆயத்தாக இருக்கிறது. அதாவது வேதத்தை உடையவர்களில் பெரும்பாலானவர்கள் நம்பிக்கையாளர்களாகிய உங்களை நிராகரிப்பவர்களாக மாற்றிவிட வேண்டுமே என்று விரும்புகிறார்கள். அவர்களுக்கு உண்மை இன்னதென தெளிவாக தெரிந்த பின்னும் இவ்வாறு அவர்கள் விரும்புவதன் காரணமெல்லாம் அவர்களுக்கு உங்கள் மீதுள்ள பொறாமைதான். ஆகவே அல்லாஹுடைய மற்றொரு கட்டளை வரும் வரை அவர்களை நீங்கள் மன்னித்தும் புறக்கணித்தும் வாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தின் மீதும் மிகவும் பேராற்றலுடையவனாக இருக்கிறான். இந்த ஆயத்துல அல்லாஹு தாலா அந்த வேதவாசிகளுடைய உள்ளத்துல உள்ள அந்த கசடுகள் விஷமத்தன்மையை அல்லாஹு தாலா முஃமின்களுக்கு வெளிச்சமாக்கி காண்பிக்கிறார். அவர்களுடைய நிலை என்ன, அவர்களுடைய உண்மையான விருப்பம் என்ன, ஆனால் அவர்கள் வெளியிலே நடித்து கொண்டு திரிகிறார்கள் என்பதை அல்லாஹ் தெளிவாக கூறி காண்பிக்கின்றான். 137வது பாடம் சஃபூத்து தஃபாசிரினுடைய 137வது பாடத்தை பார்க்க போகிறோம். இங்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்று பார்த்தோமே என்றால், அதாவது மன்னிப்பதும் விட்டு கொடுப்பதும் மார்க்க மரபாகும். இரண்டு தன்மையும் மிக முக்கியமான அம்சங்களாக இருக்கிறது. மார்க்கத்தில் பொதுவாக எல்லா விஷயங்களையும் விட உயர்ந்த ஒரு விஷயம் என்று எடுத்துக்கொண்டால் நல்ல குணங்கள், சிறந்த குணங்களை மேற்கொள்வது. இன்னக லஅலா ஹுலுகின் அலீம். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறும் பொழுது, நீங்கள் மிகச்சிறந்த குணசீலராக இருக்கிறீர்கள். அதேபோல் ஒயின் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன்ஃபல்லு மின் ஹவுலிக். நீங்கள் கொஞ்சம் கடுகடுப்பானவராக, முகம் சுளிக்கக்கூடியவராக இருந்தால் உங்களோடு இருப்பவர்கள் உங்களை விட்டும் ஓடிவிடுவார்கள். எனவே அவர்களை மன்னித்து விடுங்கள். அவர்களோடு ஒவ்வொரு விஷயங்களிலேயும் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள். அவர்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பும் தேடுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காண்பிப்பதை பார்க்கிறோம். இப்போ அந்த அடிப்படையில் நாம் இங்கே கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு மன்னிப்பது, விட்டு கொடுப்பது, இரண்டும் மார்க்க மரபு, மிக உயர்ந்த குணங்கள். அல்லாஹுடைய குணங்கள்ல கட்டுப்பட்டது தான் மன்னிக்கக்கூடிய குணம். தஹல்லகு பிஅஹ்லாகில்லா. அல்லாஹுடைய குணங்களை உங்கள் குணங்களாக்கி கொள்ளுங்கள். அதுல மிக உயர்ந்த குணம் மன்னிக்கக்கூடிய குணம். அல்லாஹுடைய மக்ஃபிரத் இருக்க போய் தான் இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு பிடியும் தண்டனையும் வேதனையும் உடனடியாக இறங்காமல் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுவதை பார்க்கிறோம். அந்த மன்னிக்கக்கூடிய தன்மை, விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை நம்மிலும் உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த இடத்துல சொல்லப்படுறது மாற்று மதத்தார்களோடு நடக்கக்கூடிய முறையை சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய அடுத்த கட்டளை வரும் வரைக்கும் நீங்கள் அவர்களை மன்னித்து கொண்டே இருங்கள். அவர்களிடம் அப்படி ஒரு கண்டுகொள்ளாமல் அவர்களை என்ன செய்யுங்க, அலட்சியப்படுத்தி விட்டுடுங்க என்பதாக அல்லாஹ் சொல்றதை பார்க்கிறோம். இப்போ நம்ம மார்க்கத்தில் உள்ளவர்களோடு எந்த அளவிற்கு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அந்த அடிப்படையில தான் இங்கே வரக்கூடிய ஆயத்துகள் சம்பந்தமாக பேசப்படுகிறது. பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் கிதாபை பார்ப்போம், விளக்கத்தை தெரிந்து கொள்வோம்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்த கசீரும் மின் அஹ்லில் கிதாப். வேதவாசிகளிலிருந்து அதிகமானோர் விரும்புகிறார்கள், விருப்பப்படுகிறார்கள். அதாவது தமன்னா கசீரும் மினல் யஹூதி வ நசாரா. யூதர்கள் இன்னும் நஸ்ரானிகள், யூதர்கள் இன்னும் கிறிஸ்தவர்களிலிருந்து அதிகமானோர் ஆசைப்படுகிறார்கள், அதிகமானோர் ஆசைப்படுகிறார்கள். லவ் யருத்தூனக்கும் மிம்பாதி ஈமானிக்கும் குஃபாரா. உங்களை திருப்புவதற்காக வேண்டி, மிம்பாதி ஈமானிக்கும் உங்களுடைய ஈமானிற்கு பிறகு, குஃபாராக நீங்கள் நிராகரிக்கக்கூடியவராக. அதாவது லவ் யுசையிரூனக்கும் குஃபாரன் பாத அன் ஆமன்றும், நீங்கள் ஈமான் கொண்டதற்கு பிறகு, நம்பிக்கை கொண்ட பிறகு காஃபிராக நிராகரிக்கக்கூடியவர்களாக உங்களை மாற்றுவதன் மீது அவர்கள் எல்லையில்லா ஆசை கொள்கிறார்கள், விருப்பப்படுகிறார்கள். இந்த இடத்துல அல்லாஹு தாலா தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றான். அவர்களுடைய அந்த செயல்பாடுகள், அவர்களுடைய அந்த உள்ளத்தில் உள்ள அந்த விஷமத்தன்மைகள் எந்த அளவிற்கு என்பதை அல்லாஹு தாலா மிக தெளிவாக சொல்வதை நாம் இங்கு பார்க்கிறோம். சரி, இந்த ஆயத்து இறங்குவதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறதா? சபபு நுசூல் என்பதாக சொன்னோம். பொதுவாக பல ஆயத்துக்களுடைய சபபு நுசூல் இருக்கும். சபபு நுசூல் என்பது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது அந்த ஆயத்தோடு மட்டும் சம்பந்தப்பட்டதல்ல. அது சம்பந்தமான என்னென்ன விஷயங்கள், சம்பவங்கள் அதற்கு தோதுவாக இருக்கின்றதோ அத்தனையும் அதனுடைய சபபு நுசூலாக இருக்கும். அதாவது இந்த இடத்துல இந்த ஆயத்து இறங்குவதற்குரிய சபபு நுசூல் காரணம் ஏதாவது இருக்கிறதா என்பதை இங்கு நாம் பார்க்க போகிறோம். சொல்றாங்க, அதாவது யூதர்கள்ல இருந்து சில நபர்கள் ஹஜ்ரத் ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் அம்மார் இப்னு யாசிர் 2 பேரையும் பார்க்குறாங்க. எதுக்கு பிறகு? உஹது யுத்தத்துக்கு பிறகு. உஹது யுத்தத்துடைய நிலை, அதனுடைய போருடைய நிலவரம் தெரியும். ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு நடந்த ஒரு போர், காஃபிர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நடந்த ஒரு போராக இருக்கிறது. அதில் காஃபிர்கள் அபூ சுஃபியான் அவர்கள் அப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையிலே வந்தார்கள். ஏறத்தாழ அவர்கள் வந்தது கொடூரமான ஒரு நோக்கத்தோடு, இஸ்லாத்தை முழுமையாக அழித்திட வேண்டும் என்பதை கங்கணம் கட்டி கொண்டு, பதிலுத்த களத்தில் அவர்களுடைய தலைவர்கள் கொல்லப்பட்டது, கைதிகளாக ஆக்கப்பட்டது, இதையெல்லாம் மனதிலே வைத்துக்கொண்டு இதற்கு முழுக்க முழுக்க முழுமையாக பழிவாங்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தார்கள். அந்த போரில் நிலவரம் தெரியும். இந்த போரில் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள், பாதிப்புகள் என்ன என்று தெரியும். பொதுவாக அந்த போரில் முஸ்லிம்கள் தோல்வியா என்றால் அது தோல்வி கிடையாது. உஹது யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு வெற்றி தோல்வி என்பது ஏற்படவில்லை. ஏனென்று சொன்னால், தோல்வி என்று எடுத்துக்கொண்டால், ஒரு படை தோற்றுவிட்டது என்று எடுத்துக்கொண்டால், வெற்றி கொண்ட படை என்னெல்லாம் செஞ்சிருக்கணும்னு சொன்னால், அந்த படையிடமிருந்து கனிமத்தை பெற்றிருக்க வேண்டும். தோற்ற படையிடமிருந்து வெற்றி கொண்ட படை கனிமத்தை பெற்றிருக்க வேண்டும். அங்கு முஸ்லிம்கள்ட்ட இருந்து எந்த கனிமத்தையும் அபூ சுஃபியான் அவருடைய படை பெற்றுக்கொள்ளவில்லை. முதல் விஷயம். 2வது விஷயம் என்ன சொன்னால், அவர்களிடமிருந்து சிலரை கைதிகளாக பிடித்து வைத்திருக்க வேண்டும். முஸ்லிம்களிலிருந்து கைதிகளாக அபூ சுஃபியானுடைய படை பிடித்திருக்க வேண்டும். அங்கும் யாரும் கைதிகளாக அகப்படவில்லை. 2வது விஷயமும் போச்சு. 3வது விஷயம் என்ன சொன்னால், அவர்கள் அந்த எதிரிகளை, தோற்றவர்களை விரட்டி விரட்டி ஓட ஓட விரட்டி இருக்க வேண்டும். ஓட ஓட விரட்டி அவங்க போதும் போதும்னு சொல்லி அடித்து பறந்து பயந்து என்னது புறமதுகிட்டு ஓடி இருக்க வேண்டும். அந்த நிலை ஏற்பட்டதா என்றால் அதுவும் ஏற்படவில்லை. மாறாக முஸ்லிம்கள் தான் திரும்ப உடனே படைக்கு தயாராகி ஹம்ராவுல் அசத் என்ற போருக்காக திரும்ப வந்தார்கள். இதை பார்த்து அபூ சுஃபியானுடைய படை ஓடுனது தான் மிச்சம். அப்போ இந்த இடத்துல முஸ்லிம்களுக்கு அதில் தோல்வி ஏற்படவில்லை. இருந்தாலும் அதில் சில இழப்புகள் ஏற்பட்டது. பெரும் பெரும் சஹாபாக்கள் அதில் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பது தெரிந்த விஷயம்தான். சரி, இப்போ இந்த உஹது யுத்தத்தை கவனித்து அம்மார் இப்னு யாசிர் இன்னும் ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரிடமும் வந்து யூதர்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நீங்கள் எங்களுடைய தீனுக்கு வந்துடுங்க, நாங்கள் தான் சரியான பாதையில் இருக்கிறோம், நாங்கள் தான் சரியான பாதையில் இருக்கிறோம். அப்போ ஹஜ்ரத் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க,
நாங்கள் எப்படி ஒப்பந்தத்தை முறிக்க முடியும்? அல்லாஹ்வுடைய ரசூலோடு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் செய்திருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை எவ்வாறு முறிக்க முடியும்? நாங்கள் அல்லாஹ் அக்ஃபுர பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா இஷ்து, நான் வாழும் காலமெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்ய மாட்டேன், நபியை நிராகரிக்க மாட்டேன் என்பதல்ல என்னுடைய ஒப்பந்தம் என்பதல்லவா எங்களுடைய ஒப்பந்தம். அதை எவ்வாறு நாங்கள் முறிக்க முடியும் என்பதாக யூதர்கள்ட்ட என்ன செய்றாங்க, பதில் சொல்றாங்க. அப்ப யூதர்கள் சொன்னாங்க, அப்படின்னா என்னது, இவர் மதம் மாறிவிட்டார். யார? அம்மார் இப்னு யாசிரை பார்த்து சொல்கிறார்கள், இவர்கள் மதம் மாறிவிட்டார். சரி, ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கேட்டதற்கு அவங்க சொல்லிட்டாங்க, அம்மா அன ஃபக்கத் ரலீது பில்லாஹி ரப்பன் வ பி முஹம்மதின் ரசூலன் வ பில் இஸ்லாமி தீனா வ பில் குர்ஆனி இமாமன் வ பில் கஅபதி கிப்லத்தன் வ பில் முஃமினீன இஹ்வானா. ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தையை நன்கு கவனிக்க வேண்டும். அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? ரலீது பில்லாஹி ரப்பன், அல்லாஹுவை என்னுடைய ரப்பாக, என்னுடைய பரிபாலிப்பவனாக, என்னுடைய எஜமானாக நான் பொருந்திக் கொண்டேன். ஒபி முஹம்மதின் ரசூலன், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய தூதுவராக நாங்கள் பொருந்திக் கொண்டோம். வபில் இஸ்லாமி தீனன், இன்னும் இஸ்லாமிய மார்க்கத்தை எங்களுடைய வழிகாட்டக்கூடிய மார்க்கமாக நாங்கள் பொருந்திக் கொண்டோம். வபில் குர்ஆனி இமாமன், மேலும் குர்ஆன் ஷரீஃபை எங்களுக்கு முன்மாதிரியாக, எங்களுக்கு இமாமாக நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம். வபில் கஅபதி கிபிலத்தன், அவு காபாவை கிபிலாவாக, காபா ஷரீஃபை எங்களுடைய கிபிலா திசையாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அபில் முஃமினீன இஹ்வானா, மூமின்களை எங்களுடைய நேசர்களாக, தோழர்களாக ஆக்கி கொண்டோம் என்பதாக ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் கொடுக்கின்றார்கள். பதில் கொடுத்த உடனே அவங்களால ஒண்ணுமே சொல்ல முடியல. இப்ப 2 பேரும் மதம் மாறிட்டாங்கன்னு சொல்லி போயிட்டாங்க. இப்ப இந்த 2 பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள், வந்து இந்த செய்தியை எத்தி வைக்கின்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இருவருக்கும் சொன்னார்கள், அஸப்துமல் கைர வ அஃப்லஹ்துமா, நீங்கள் நலவான விஷயத்தை தான் செய்துவிட்டீர்கள், நீங்கள் இருவரும் நலவான விஷயத்தை செய்தீர்கள், இன்னும் நீங்கள் இருவரும் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஹஜ்ரத் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சொன்னவுடன் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வைக்கிறான். வத்த கசீரு மின் அஹ்லில் கிதாபி லவ் யருத்தூனக்கும் என்ற ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைப்பதை பார்க்கிறோம். அதான் அவங்களுடைய அதிகமானவருடைய ஆசையே தான், எப்படியாவது உங்களை வழிகெடுத்து விட வேண்டும், குஃப்ரின் பக்கம் நவுதுபில்லாஹ் இழுத்து சென்று விட வேண்டும் என்ற நோக்கத்தில், என்ற கங்கணத்தில் தான் என்ன செய்றாங்க, அவர்கள் முயற்சிக்கின்றார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா தெளிவாக இந்த இடத்துல சொல்லி காண்பிச்சிட்டான். அப்ப அதே போல அப்ப இந்த விஷயங்கள் என்னது, இதனால என்னது, அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், இந்த இவங்களை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரையும் புகழ்ந்தாங்க. அப்ப இந்த காஃபிருடைய உள்ளத்துல என்னன்னா, இந்த எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும், எப்படியாவது இவங்கள என்ன செய்யணும், மாற்றி விடணும் அப்படிங்கிற எண்ணம். அப்போ சொல்றாங்க, வத்த கசீருன் என்று சொல்றதுல இந்த வத்த அப்படிங்கிறவனுடைய அந்த அடையாளம் என்ன? காப் இப்னு அஷ்ரஃப். காப் இப்னு அஷ்ரஃப் என்பவன் யூத கூட்டத்துடைய தலைவன். அவன் என்ன செய்வான், மிக வசதி உள்ளவன், அழகும் அந்தஸ்தும் உள்ளவன். அவன் என்ன செய்வான், இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடியவனாக இருந்தான். அந்த மாதிரி விஷயங்களை பொறாமை கொள்ளக்கூடியது, அதே மாதிரி இந்த விஷயத்தை அவங்க மூமின்களை காஃபிராக்க வேண்டும் என்ற அலாதியான கெட்ட ஆர்வங்கள் கொண்ட விஷயத்தில் முன்னுதாரணமாக இருந்தான். அப்போ அவனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை கொலை செய்ய சொல்ல சம்பவம் ஏற்கனவே சென்று விட்டது. அப்போ அவன் இன்னும் தீனுக்கு எதிரான விஷயங்களை எல்லாம் அவன் வசிபாடி கொண்டிருந்தான். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக பதில் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல அவங்களுடைய விருப்பத்தை அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், சொல்லிட்டான். அவங்க இதைத்தான் என்ன செய்றாங்க, எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் இதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க. இதுக்கிடையில அவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க வந்து என்னது, மோமீன்களை சரியான பாதையை விட்டு வழிகெடுக்கவும், இன்னும் என்னது, அவங்களுடைய வேதனை, அவங்களுடைய அந்த எதிர்ப்புத்தன்மை தெரியும். ஏன்னா உள்ளத்தில் அவங்க எந்த அளவுக்கு என்னது எதிர்ப்பாக இருக்கிறார்கள். உள்ள பார்க்கும்போது மொத்தமாக இருப்பதை போன்று இருக்கிறாங்க, ஆனால் உள்ள பார்த்தோம்னா கடுமையான எதிர்ப்பு, வஞ்சகம்
காழ்ப்புணர்ச்சி நிரம்பி கிடைக்கிறது யூதர்களுடைய உள்ளங்களில் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஆனால் என்ன செய்யுங்க, நீங்க அதை பெருசாக எடுக்காதீங்க, பொறுத்துக் கொள்ளுங்கள் என்பதாகவும் அல்லாஹ்வுத்தாலா சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல என்னது அல்லாஹ்வுத்தாலா தான் சொல்லி காமிக்கிறான். அப்ப என்ன செய்யுங்க, தமன்னா கசீரும் யஹூதி வன் நசாரா, அவங்களுடைய ஆசையே என்ன, எப்படியாவது ஈமானுக்கு பிறகு ஈமானை விட்டு இவர்களை திருப்பி என்ன செய்யணும், மற்ற அதாவது குஃப்ரின் பக்கம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அவளுடைய ஆசையாக இருந்துச்சு. தர்ஜஊன இலா மா குன்தும் அலைஹி மினல் குஃப்ர், குஃப்ரின் பக்கம் என்ன செய்யணும், இவங்களை எப்படியாவது திருப்பி கொண்டு போயிடணும் என்பது அவளுடைய பேர் அபாவாக இருந்துச்சு. அதைத்தான் என்ன செய்யலாம் அல்லாஹ் தஆலாவும் இந்த இடத்துல சொல்லி காமிக்கிறான். அவங்களுடைய எண்ணம் எதுவாக இருந்தது, அவங்களுடைய நியத் எதுவாக இருந்தது, அவளுடைய ஆசை, உள்ளத்துடைய குமுறல் எதுவாக இருந்ததுன்னா மோமீன்களை இஸ்லாத்தை விட்டு வெளியாக்கிடணும், அவங்களை என்ன செய்யணும், குஃப்ரின் பக்கம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அவளுடைய திட்டம், அவளுடைய இந்த பிளான் இருந்துச்சு. சரி, லவ் எருத்தூனக்கும், எருத்தூனக்கும்னா என்ன, யா மாஷல் மூமினின், மூமினுடைய கூட்டத்தை பார்த்தா என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்றான், மிம்பாதி ஈமானுக்கும் குஃபாரா, இந்த மஸ்தரின் மீது என்னது நசபாவது குஃபாரன்னு சொல்லி, யஹ்தூனக்கும் ஹசதன், குஃபாரன் ஹசதன் லிஅன்ஃபுஸிஹிம், ஹசதன் மின் இன்தி அன்ஃபுஸிஹிம். இந்த இடத்துல என்ன செய்யுது, இப்போ அவருடைய தன்மைகளை அல்லாஹ் சொல்லிட்டான் அவங்க உள்ளத்துல என்னன்னு சொல்லி. ஏன் அப்படி செய்யறாங்க, எதன் காரணமாக என்று சொன்னா, ஹசதம் மின் இந்தி அன்ஃபுஸிஹிம், அவங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய பொறாமை, ஐ ஹசதம் மின்ஹும் லக்கும், உங்களுக்கு எதிராக அவங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய பொறாமை தான் காரணம். ஹமலத்துஹும் அலைஹி அன்ஃபுஸுஹுமுல் ஹபீசத, அப்போ அவர்களை அந்த விஷயத்தின் பக்கம் தூண்டியது எது, அன்ஃபுஸுடைய அன்ஃபுஸுகளை நப்சுகளை தூண்டியது எது, ஹபீசத்தை, இந்த கெட்ட விஷயத்தின் பக்கம் அவர்களை தூண்டியது அவருடைய பொறாமையாக இருக்கிறது. அப்போ அந்த பொறாமை தான் என்ன செய்யுது, அவங்கள அமலத்துஹும் அலைஹி அன்ஃபுஸுஹும், அவங்களுடைய நப்சு என்னது செய்யுது, அதன் மீது அவர்களை தூண்டுகிறது. அப்போ ஹசத் பொறாமையுடைய விஷயத்தை பற்றி ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். பொறாமை எவ்வாறு விறகுகளை எரித்து சாம்பலாக்கி விடுமோ, நன்மைகளை தீனை எரித்து விடும் என்பதாக சொன்னோம். அப்போ அந்த பொறாமை தான் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த கெட்ட குணம். இந்த பொறாமையின் காரணமாகத்தான் இது போன்ற ஆசை, இது போன்ற எண்ணங்களை அவர்கள் உள்ளத்தில் கொள்கிறார்கள். எப்படியாவது இவர்களை வழிகெடுத்து விட வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் வரக்கூடியதாக இருக்கிறது. இப்போ அந்த பொறாமை தான் மிக முக்கியமான காரணம் என்பதாக சொல்லப்படுது. அப்போ ஹசதம் மின் இந்தி அன்ஃபுஸிஹிம்னா அவங்களுடைய உள்ளத்துல அந்த பொறாமை என்பது குடிகொண்டிருக்கிறது, பொறாமை தன்மை குடிகொண்டிருக்கிறது என்பது தெரியுது. அதாவது என்னது, யஹ்சுதூனக்கும் ஹசதன், உங்கள் மீது கடுமையான பொறாமை கொள்வாங்க. அவங்களுடைய என்ன என்ன செய்யறாங்க, அதை என்னது, ஆனால் இதுக்கிடையில் அவங்களுக்கு தெரியாதனால பொறாமைன்னு கிடையாது, இதை பற்றி ஒன்றுமே தெரியாது, இதை பற்றி விஷயங்கள் தெரியாமல் இருக்குது அதனால அவங்க பொறாமை கொள்கிறார்கள் என்பதாக அல்ல, மாறாக இதை பற்றி தெளிவாக எல்லாமே தெரியும். இதை பற்றிய விஷயங்கள் அனைத்தும் தெரிந்ததற்கு பின்பும் என்ன செய்யறாங்க, பொறாமை கொள்றாங்க. காரணம், அவர்கள் என்னது உங்கள் மீது ஏற்கனவே நபியின் மீது பொறாமை கொண்டாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி என்பவர்கள் அவர்கள் எதிர்பார்த்த வழியில் வரவில்லை. ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழியில் வந்தது முதல் பொறாமை. அந்த பொறாமையின் காரணமாக என்ன செய்யறாங்க, அடுத்தடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும், குறிப்பாக மோமீன்கள் மீது பொறாமையின் காரணமாக அவர்கள் என்ன செய்யறாங்க, வழிகெடுத்து விடலாம் என்ற ஆசையை அவர்கள் மனதில் கொள்கிறார். அதுதான் அந்த இடத்துல அல்லாஹ் மோமீன்களுக்கு எச்சரிக்கிறான், நீங்க என்ன, அவர்கள் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். ஏன்னா அசல்ல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த பொறாமையுடைய விஷயத்தை சொல்லும்போது, பொறாமை என்று எடுத்துக்கொண்டால் தமன்னா ஜவாலி நியமத்தி அம்மை யஸ்தஹிக்குஹா, யார் அந்த நியாமத்திற்கு தகுதியாக இருக்கிறாரோ அவரை விட்டும் அந்த நியாமத் நீங்கிவிட வேண்டும் என்று ஆசைப்படுவது. உமா யகூனு மஅதாலிக சயுன் ஃபீ இஸாலத்திஹா, ஒன்று அது நீங்கிடணும்னு நினைக்கிறது ஒரு விஷயம், சில நேரங்கள் அதுக்காக என்ன செய்வான், அதை நீக்கிறதுக்காக வேண்டி கடுமையான முழுமையான முயற்சி பண்ணுவோம், முழுமையான முயற்சி பண்ணுவோம். அப்போ இவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹு தஆலா கொடுத்த ஒரு நியமத் என்ன, ஈமான், இஸ்லாம்ங்கிற நியமத்,
அப்ப இந்த நியாமத்தை விட்டு இவர்கள்ட்ட நீங்கணும் என்ற ஆசையும் அந்த எண்ணமும் இவங்கள்ட்ட இருக்குது. அதை நீக்கிறதுக்குரிய முயற்சியும் செய்கிறாங்க. அதுதான் இங்க அல்லாஹ் சொல்றான். அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈயாக்குமுல் ஹஸத், பொறாமை விட்டு எச்சரிக்கையா இருங்க. என்ன அது ஏகுல் ஹசனாத், பொறாமை என்பது நன்மைகளை எல்லாம் தின்றுவிடும். எவ்வாறு விறகு கட்டைகளை நெருப்பு தின்கிறதோ, இன்னொரு ரிவாயத்தில் கல் உஷ்ப், புல்லை எவ்வாறு நெருப்பு தின்று ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுகிறதோ அதே போன்று நன்மைகளை எல்லாம் தின்றுவிடும் என்பதாக சொன்னான். அப்ப அல்லாஹ் ஒரு அடியானுக்கு ஒரு நியாமத்தை கொடுத்துட்டான்னு சொல்லி சொன்னா, அடுத்தவன் அதை நீங்களும் நினைக்கிறது தான் பொறாமையாக இருக்குதான், பொறாமைங்கிற தன்மையாக இருக்குது. இது ஹராம், இது வந்து கூடாது. அப்ப அதுலயும் அந்த நியாமத்தை குஃப்ரோட கொண்டு நினைச்சிடான், உதவி தேடுறான், பாவத்தை கொண்டு உதவி தேடுறான்னு சொன்னா இது என்னது? இதுவும் ஒரு பெரிய ஒரு பொறாமையாக இருக்குது. அப்ப என்னது இந்த இடத்துல என்னது? அந்த பொறாமையை தான் எனக்கு எச்சரிக்கை செய்யப்படுது. இப்படிப்பட்ட ஏற்கனவே இந்த கைபித்தா விஷயம், ஹசத் விஷயம், ஹெக்கது விஷயத்தெல்லாம் என்ன செஞ்சோம்? ஏற்கனவே தெளிவாக நாம் சொல்லிவிட்டோம். தெளிவாக நாம் சொல்லிட்டோம். அந்த பொறாமையுடைய விஷயத்தை சொல்லும்போது இதை பற்றி சொல்லிட்டோம். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க? இவர்களுக்கு தெளிவாக தெரிந்ததுக்கு பின்பும் அது வந்து மிம்பாதி மா தபையன் லஹுல் ஹக்கு ஐ மிம்பாதி மா லஹர லஹும் பில் பராஹினி சாத்தியாத்தி, தெளிவான ஆதாரங்களை கொண்டு அவர்களுக்கு தெளிவான விஷயங்கள் வெளியானதற்கு பின்பும் அன்ன தீனக்கும் ஒரு ஹக், அதாவது அவருடைய மார்க்கம், இஸ்லாமுடைய மார்க்கம் தான் உங்களுடைய தீன் உண்மையானது என்று நன்கு தெரிந்த பின்பும் அவர்கள் இது போன்ற பொறாமைகளை மேற்கொள்கிறார்கள். அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு, அதுக்கு பிறகும் இந்த மாதிரி மடத்தனமாக செயல்கிறார்கள். அப்படிங்கிறது காரணம் என்னது? பொறாமை தான் அவங்கள இந்த விஷயத்துக்கு கொண்டு செல்லுது. அவங்கள என்ன செய்ய அந்த பக்கம் இழுத்துட்டு போகுது. அவங்கள கேவலப்படுத்தினாலும் சரி, அவங்க அதில் திட்டப்பட்டாலும் சரி, அதை பற்றி என்ன செய்ய மாட்டிருக்காங்க, அவர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அப்போ இந்த இடத்துல என்னது? இந்த பொறாமையின் காரணமாகத்தான் இது போன்ற விஷயங்கள் செய்கிறாங்க, அவங்க செய்ய ரெடியாக இருக்கிறாங்க, செய்ய போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி மின்வெண்டி அன்ஃபுசியம்னா அவங்களுடைய நப்சின் புறத்திலிருந்து தெளிவான விஷயம் என்ன செஞ்சிச்சு? தெளிவான விஷயம் மிம்பாதி மா தபையன லஹுமுல் ஹக்கு ஐ மிம்பாதி மாதஹர லஹும் பில் பராஹினி சாத்தியா, தெளிவான ஆதாரங்களை கொண்டு அவர்களுக்கு வெளியான பின்பும் அன்ன தீனக்கும் ஓல் ஹக். அது என்ன உதாரணம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் என்பது அவங்களுடைய வேதங்களில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. தௌராத்திரிய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, அதே போல் இஞ்சிலுடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சும் என்ன செய்கிறாங்க? பொறாமை இன்னும் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அதை மறுக்கிறார்கள். இதை என்ன செய்கிறாங்க? மறுக்கிறார்கள். இந்த அளவுக்கு என்னது? அவருடைய உள்ளங்களில் பொறாமை ஊறி போய் கிடக்குது. அதில் குறிப்பாக காபு பின் அஷ்ரஃபுடைய விஷயம்தான் இதில் பெரிய நிலை உள்ளதாக இருக்கு. அப்போ இதுக்கு என்ன செய்யணும்னு சொல்கிறான் அல்லாஹ். இப்படிப்பட்ட பொறாமையை கொள்ளக்கூடிய இந்த மக்களை ஃபாஃபு வஸ்ஃபஹு ஐ உத்ருக்கூஹும், அவங்கள விட்டுருங்க. ஆரிலு ஆரிலு, அவர்களை புறக்கணித்து விடுங்கள். அன்ஹும், அதை விட்டும் அவர்களை விட்டுருங்க. பலா து ஆஹிதுஹும், அவர்களை பிடிக்க வேண்டாம் என்பதாக சொல்கிறான். அப்போ தஜாவசு, அவங்கள என்ன செய்யுங்க? கண்டுக்கிறாம விட்டுருங்க. அவங்க அந்த செய்யக்கூடிய அந்த கெட்ட செயல், இந்த பொறாமைய விஷயத்தின் காரணமாக இவங்க என்ன செய்யுங்க? அப்படி கண்டுகொள்ளாமல் விட்டுருங்க. இந்த விஷயம் இருக்குது, இது மன்னிப்புங்கிறது, விட்டு கொடுக்குறதுங்கிறது எது வரைக்கும்? அதாவது உங்களுக்கு கட்டளை வரும் வரைக்கும். இப்போ கட்டளை வந்து அவங்கள்ட்ட சண்டை போடுங்க, அவங்கள அடிங்க, அவங்கள ஒரு நிலைக்கு கொண்டு வாங்க என்று சொல்லிவிட்டால் அதனுடைய நிலை வேற, அதனுடைய நிலை வேற. அது வரைக்கும் என்ன செய்யுங்க? அவங்கள விட்டு கொடுங்கள் என்பதாக எல்லாம் நினைச்சான், அவங்கள விட்டுருங்க என்பதாக சொல்லலாம். ولا تسمعن من الذين اوتوا الكتاب من قبلكم ومن الذين اشركوا اذًا كثيرا وان تصبروا وتتقوا فإن ذلك من عزم الامور என்பதாக சூரத் ஆல இம்ரான்ல அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஃபஅஃபு வஸ்ஃபஹு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரிஹி. அப்போ இந்த இடம் வந்து இந்த ஆயத்து இருக்குதே, இது சொல்லப்படுச்சு. நீங்கள் என்ன செய்யுங்க? அவங்கள கொஞ்சம் இது பண்ணுங்க. ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி, அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் வரைக்கும்.
அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தா மாறிடும். அதுதான் சொல்றாங்க இந்த ஆயத்து இருக்குத மாறிடுச்சு. நுஸ்க தாலிக்கு கௌலு ஃபக்துல் முஷ்ரிக்கீன ஹைசு வஜத்துமூஹும். முஷ்ரிக்கீன்களை எங்கே பெற்றாலும் நீங்க அவங்கள ஒரு கை பார்த்து விடுங்கள் என்பதாக சொல்லப்பட்டதை கொண்டு மாற்றப்பட்டு விட்டது. காத்தில் முஷ்ரிக்கின காத்திலுள்ளதீன லா யர்தூனக்கும் பில்லாஹி வலா பில் யௌமில் ஆஹிர். இந்த அதே போல என்ன செய்யுது, ஒஹும் சாக இழிவான நிலை என்ன செய்வாங்க, அவங்க கப்பம் கெட்டுவாங்க என்பதாக சொல்லப்படுது. அப்ப இதெல்லாம் என்னது, அப்போ இந்த இடத்துல என்ன செய்யப்படுது, அதை பற்றி சொல்லப்படுது. அப்போ எது வரைக்கும் நீங்கள் வந்து அந்த கட்டளை என்னது மாறி என்னது அவங்கள பார்த்த இடங்கள் என்னது இது பண்ணுங்க. அப்போ முஷ்ரிக்கின்களை அஃபு செய்கிறதுங்கிறது மாற்றப்பட்டு விட்டது இந்த விஷயத்தில். இதனுடைய மார்க்க விஷயத்தில் மாற்றம், அதாவது அஃபு மன்னித்து விடுதலுங்கிறது மாற்றப்பட்டு விட்டது. சரி, அப்போ அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உர்வா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, உஸாமத் இப்னு ஸெய்த் அவங்களுக்கு அறிவிச்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு யா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய தோழர்களும் சரி முஷ்ரிக்கின்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க, இன்னும் அஹ்ல கிதாபுகளையும் மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல ஏவி இருக்கிறான்ல, ஃபாஃபு வஸ்ஃபஹுன்னு சொல்லிட்டு, வயஸ்பிரூன அலல் அதா, அந்த நோவினையின் மீது பொறுத்து கொண்டார்கள். قال تعالى فاعفوا واصفحوا حتى يأتي الله بأمره إن الله على كل شيء قدير. وقال رسول الله صلى الله عليه وسلم, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, அஃப்வ என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் ஏவன அந்த மன்னிப்பு தன்மையை அவங்களுக்கு செலுத்தி கொண்டே இருந்தாங்க. எந்த அளவுக்கு அப்ப என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து என்னது எல்லாத்துல அவங்களை மன்னிச்சு கொண்டே இருந்தாங்க. மன்னிச்சுக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மன்னிச்சாங்க. சரி, இந்த விஷயத்துல என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் சொல்றான்னு சொல்லி மன்னிச்சாங்க. அதுக்கு பிறகு என்ன செஞ்சிருச்சு, அது மாற்றப்பட்டுவிட்டு ஹத்தா ஏத்தி அல்லாஹ் பி அம்ரி ஐயா ஹத்தா ஏதன் அல்லாஹு லக்கும் பி கிதாலிஹிம், அவர்களோடு போர் செய்யும்படியாக அல்லாஹ் உங்களை ஏவும் வரைக்கும் தான் அந்த மன்னிப்பு விட்டு கொடுக்குறதுங்கிறது. அப்போ போர் செய்யும்படியாக ஏவிட்டான்னு சொன்னா இதெல்லாம் போயிடும். அது வரைக்கும் தான் அந்த விட்டு கொடுக்கறது, இந்த மன்னிக்கிறது, இந்த குணங்கள் எல்லாம் அது வரைக்கும் தான் அல்லாஹ் தஆலா டைம் கொடுத்துருக்கான். ஏன்னா அதுக்கு பிறகு என்னது, அல்லாஹ் இருந்து கத்தல் செய்யுங்கள் என்று வந்துருச்சுன்னு சொன்னா அதுதான் எனது நடைமுறை இருக்கும். அதுதான் சட்டமாக கொண்டு வரப்படும். ஹத்தா ஏத்தி அல்லாஹு, அப்போ இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், ஐ காதிரும் அலா குல்லி ஷைஇன், ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் அல்லாஹ் சக்தி பெற்றவனாக இருக்கிறான். பயன்தகிமு மின்ஹும் இதா ஹானல் அபான், நேரங்கள் நெருங்கி விட்டால் என்ன செய்யறான், அது கேட்டால் யாரை எப்படி பழி வாங்க வேண்டுமோ அதில் எவ்வாறு பழி வாங்கி கொள்வான். வல்லாத நேரம் வர வரைக்கும் என்ன செய்யறான், வெயிட் பண்றான். அப்போ அவங்களுக்கு தௌராத் வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை பற்றி சொல்லப்பட்டு விட்டது. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்மையை பற்றி சொல்லப்பட்டு விட்டது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி என்பதாக சொல்லப்பட்டது. அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதாகவும், அவர்கள் வந்து விட்டால் மற்ற எல்லா ஷரியத்தும் மாற்றப்பட்டு விடும் என்பதாகவும், எனவே என்னது எல்லா விஷயம் சொல்லப்பட்டதற்கு பின்பும் இம்பாதி மா சபையலகும் ஹக்கோ, தெளிவாக சொன்னதுக்கு பின்னாடி என்ன செஞ்சாங்க, மாறு செஞ்சாங்க. அப்போ அல்லாஹ் சொல்ல விட்டுருங்கன்னு சொல்கிறான். எது வரைக்கும், கொஞ்ச நாளைக்கு விட்டு வைங்க, நம்மளுடைய கட்டளை வரும் வரைக்கும். அப்போ கட்டளை வந்துச்சுன்னு சொன்னால் அவங்கள கொல்றது, உதாரணமாக அதுக்கு பிறகுதான் என்னது கொலை நடந்துச்சு, சபா கைதியாக பிடிக்கப்பட்டார்கள் பனு கொலைலாவுடையது. அதே மாதிரி பனு நதீர் என்ன செஞ்சாங்க, ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, அதாவது அவர்களை வந்து என்னது கத்தலை கொண்டு ஏவுறது தான் என்னது கொலை செய்யப்படுவதை கொண்டு ஏவுனாங்கல்ல, அதான் அவங்களுக்கு அத்தா ஏத்தி அல்லாஹு அம்ரியாக இருக்குது என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி இவர்கள் மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்ளவில்லையோ, அதே போல் அல்லாவை கொண்டு ஈமான் கொள்ளவில்லையோ, அல்லாஹ் மறுமை நாள் ஈமான் கொள்ளவில்லையோ அவர்களோடு சண்டை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் ஆயத்தை அறிக்கை வச்சோம். சாகிரூன் அப்படிங்கிற ஆயத்து வரைக்கும், அந்த முடிவு வரைக்கும் சூரத் தௌபால வரக்கூடிய அந்த ஆயத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் வந்து சில விஷயங்களை இஸ்லாத்தை கூட எல்லாம் என்ன செய்யலாம், சில ஹுக்கும்களை, சில ஹிக்மத்துக்களை அல்லாஹ் என்ன செய்யலாம் கொடுக்குறான். அந்த அடிப்படையில் தான் என்னது ஆரம்பத்தில் மன்னிக்க சொன்னது,
அதுக்கு பிறகு கைதிகளாக பிடிக்கும்படியாக அவர்களை கத்தல் செய்யும்படியாக ஏவப்பட்டுச்சு. அப்போ என்தக்கும் மின்ஹும் இதா ஹானலாவான். அப்போ நேரங்கள் நெருங்குவதற்கேற்ப அல்லாஹ் என்ன செய்யலாம், கட்டளையிடுகிறது. அதாவது நேரங்கள் நெருங்கும் போது நினைச்சுவான் அல்லாஹ் அவங்கள பிடிக்கிறத பிடிப்பான். ஏன்னா அல்லாஹ் உடனே நிச்சயம் பண்ண தண்டனை கொடுக்க மாட்டான், கொஞ்சம் விட்டு தான் பிடிப்பான். அப்போ அந்த அடிப்படையில் என்னது, அதனால தான் இந்த கத்தலுங்கும் போது தான் காபின் அஷ்ரஃப் அவனை என்ன செய்யப்பட்டுச்சு, இந்த விஷயத்தில் கொல்லப்பட்டுச்சு. ஏன்னா அவன் செஞ்ச அநியாயம் இஸ்லாத்துக்கு எதிராக, தீனுக்கு எதிராக, நபிசுல்லாஸ்லாம் அவர்களுக்கு எதிராக செய்யப்பட்ட விஷயங்கள் அதிகமானதுனால அவங்கள என்னது கொலை செய்யும்படி அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஏவினா, அதே மாதிரி அவங்க கொலை செய்யவும் பட்டான். அப்போ இந்த விஷயத்தில் சொல்லப்படுறது என்ன, தொழுகை எவ்வளோ மிக முக்கியமான ஒரு அமலாக இருக்கிறது. அதாவது அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்து தொடரில் வருது. இப்போ இந்த இடத்துல சொல்லப்படுறது என்ன, அதாவது அவர்கள் அந்த குஃபார்கள் இருக்காங்களே, முஷ்ரிக்கீன்கள் வெளியில பார்க்கறதுக்கு பகட்டுக்கு உங்களோட பழகுற மாதிரி, உங்களுக்கு நலவு செய்கிற மாதிரி வெளியில காட்டிக்கொள்வாங்க. ஆனால் உள்ளத்தில் விஷமத்தை வைத்துக் கொண்டு திரிகிறார்கள். அவர்களோடு எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். மேலும் எல்லா நிலையிலேயும் அவர்களோடு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற விஷயமும் தெளிவாக சொல்லப்படுது. அல்லாஹு தஆலா நாம் இந்த விஷயங்களுடைய ஹிக்மத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. இதை கற்கக்கூடிய பாக்கியத்தை தந்ததை போன்று எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. இதன் மீது அமல்கள் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.